மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துருக்கிறேன். இதை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு பண்ணுறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 4 விசில் வச்சா சரியாக இருக்கும். இது ரொம்ப குழைய வேக வைக்க தேவையில்லை. கரெக்டான பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் கழிச்சு குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை திறந்து பார்த்துடலாம். கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இருத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலாலாம் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் நம்மளுக்கு சேர்ந்து எண்ணெயில் பிரியாமல் வர்றதுக்கு நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா பூண்டு சேர்க்கணும். இன்றைக்கி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா தட்டி சேர்த்துருக்குறேன். ஒரு 12 பல் அளவுக்கு பூண்டை லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறமா இதோட சேர்த்துருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். இதோடவே பார்த்திங்கன்னா 1/2 லெமனோட ஜூஸ் சேர்க்குறேன். சின்ன லெமனாக இருந்தால் 1/2 லெமன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தா போதுமானது. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கொண்டக்கடலை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தயாராகிருச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போடும் போதே இதை நீங்கள் ஒன்று ஒன்றா உதுத்திட்டு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பொரிஞ்சு வரும்போது நல்லா தனித்தனியாக வரும். கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை இடையில நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் நல்லா பொன்னிறமாக செவந்து வர ஆரம்பிக்கும். இந்த கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்காது. வெளியில் மட்டும் கொஞ்சம் மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம பொதுவாக சுண்டல் அவிச்சு தாளித்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா தயாராகிருச்சு. நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா பூண்டு கருவேப்பிலெலாம் போடுறதுனால நல்ல மணமாக இருக்கும். சூப்பரான ரொம்பவே வித்தியாசமான கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு. இதே மாதிரி அடுத்து இருக்கிற கொண்டக்கடலையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.